ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தென்காசியில் இருக்க அரவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங் தான் வந்திருக்கோம். மேம் பார்த்தீங்கன்னா மேம் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மேம் வந்து நான் மீட் பண்ணணும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதனாலனா தென்காசியில் வந்து இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் ஃபுல் ஸ்டாக் இந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கிற பார்த்தீங்கன்னா இந்த தென்காசி சைடு வந்து யாருமே கிடையாது. ஸோ இதை தான் மேம் வந்து ஃபர்ஸ்ட் டைமா எடுத்து இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காகவே ரொம்ப நன்றி மேம். இந்த மாதிரி கோர்சஸ்லாம் படிக்கணும்னா இங்க இருந்து நம்ம எல்லாமே சென்னைக்கு போய் தான் படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால ஒரு நாளாவது இந்த இன்ஸ்டியூட் வந்து விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கேன். வந்ததோட மேம் கிட்ட சில விஷயங்களும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் இருந்தேன். ஸோ அதை வந்து மேம் கிட்ட போய் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து அதிகமா இதா இருக்கு. ஸோ அதை பத்தி எனக்கு சில விஷயங்கள் சொன்னா நல்லா இருக்கும். நல்ல கொஸ்டின். ஏன்னா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட என்கொயரி பண்ணிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் முன்னாடி மார்க்கெட்டிங்கோட ஸ்ட்ராட்டஜி வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. முன்னாடி நான் இப்போ 5 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, பேம்ப்ளெட் அடிப்போம், பேப்பர்ல போய் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அந்த பேம்ப்ளெட் பேப்பர்ல வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்போம். பாக்குறவங்களுக்கு எல்லாம் விசிட்டிங் கார்டை கொடுத்து அந்த மாதிரி பண்ணுவோம். அது வந்து ஒரு வே ஆஃப் மார்க்கெட்டிங்கா இருந்துச்சு. இப்ப அதை தாண்டி இப்ப எல்லாமே ஆன்லைன்ல, எல்லாம் டெக்னாலஜி ஓரியன்டா நம்ம போயிட்டு இருக்கோம். எல்லாம் ஆன்லைன் பேஸ்டா வந்துச்சு. அப்போ அந்த ஆன்லைன்ல நீங்க த்ரூ இன்டர்நெட் உங்களுக்கு கனெக்டிவிட்டியோட நீங்க ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்றதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது. அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய வேஸ் இருக்கு. ஓகேவா? அதுலயே நிறைய டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்கு. அதை பத்தின நம்ம டீட்டெயிலா இன்னொரு வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? சோ உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா நான் சொல்லணும்னா என்னென்ன டவுட்ஸ்ன்றது கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே மேம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி போஸ்டர் விட்டுறது இது மாதிரிதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து ஆன்லைன்ல யூஸ் பண்றதுனால இது எந்த அளவுக்கு சோசியல் மீடியாவா இருக்கட்டும், பிளஸ் இதுல சோசியல் பிளாட்ஃபார்ம் ஏதாவது இருக்கட்டும், இதுல அதிக லெவல்ல இது பண்றதுனால நம்ம இது எந்த மாதிரி கத்துக்கிட்டா மேபி ஃபியூச்சர்ல நமக்கு இது எந்த அளவுக்கு. ஓகே, குட் கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே போன், ஸ்மார்ட் போன் இல்லாதவங்களே இல்ல. அந்த ஸ்மார்ட் போன்ல மெயினா நம்ம பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல தான் அதிகமா பாக்குறோம். அப்போ இப்ப நான் இன்ஸ்டியூட்டே ஒரு விளம்பரம் பண்ணணும். நான் கூட இந்த இன்ஸ்டியூட் வரும்போது இன்ஸ்டாகிராமோட ஆமா, நாங்களுமே இப்பதான் வந்து ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருந்தோம். இதுக்கு முன்னாடி எல்லாமே ஆன்லைன்ல பிளாட்ஃபார்ம்ல கொடுத்தது இல்ல. பட் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். சோ அந்த யூடியூப் சேனல்ல நம்ம வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் இல்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்ற டீட்டெயில் கொடுப்போம். அதுல நம்ம சொல்லும் போது நிறைய பேர் பார்த்து யூடியூப் மூலமா வந்து என்கொயரி வந்திருக்கு. பட் இப்போ ரீசெண்ட் டேஸா தான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா நார்மலா மார்க்கெட்டிங் பண்றதுக்கு இருக்கும். இப்போ ஆன்லைன்ல நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் சமையல் பண்ணணும்னு நினைச்சாவே என்ன பண்றோம்? யூடியூப்ல போய் தான் போயிட்டு என்ன மாதிரி இப்போ ஒரு சாம்பார் வைக்கணும், இல்ல வந்து ஒரு தோசை சுடணும்னாவே யூடியூப்பை பார்த்து தான் நம்ம பண்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அப்ப அந்த யூடியூப்ல போய் பார்க்கும்போது அவங்க ஜோவோட ரெக்யர்மெண்ட்டோ இல்ல ஏதோ ரெக்யர்மெண்ட் ரிலேட்டடாவோ இல்ல ஏதாவது கோர்சஸ் வேணும் அப்படின்னாலும் சர்ச் பண்ணி தான் பாக்குறாங்க. ஸோ அந்த சர்ச் பண்றதுக்கு பண்ற மார்க்கெட்டிங் ஒரு டைப்பா இருக்கும். யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாக்குறதும் அது ஒரு டைப் ஆகும். இதெல்லாம் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல நம்ம பண்ண போறோம் அப்படின்னா இப்ப நான் இன்ஸ்டியூட் வெப்சைட் வச்சு அப்படியே மார்க்கெட்டிங் பண்ணலாம். இது வந்து கூகுள்ல போயிட்டு நீ இப்போ சர்ச் பண்றீங்க சாஃப்ட்வேர் கோர்சஸ் இன் தென்காசி அப்படின்னா, நான் வெப்சைட்டை நான் கிரியேட் பண்ணி நான் அதை போட்டிருக்கோம், பப்ளிஷ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுல சர்ச் பண்ணும்போது நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து உங்களுக்கு காமிக்கும். அதே மாதிரி அதே மாதிரி தென்காசில என்னென்ன இன்ஸ்டியூட் இருக்கோ அந்த தென்காசி லொகேஷன்ல உள்ளது உங்களுக்கு காமிக்கும். இது கூகுள்ல சர்ச் பண்ணும்போது வரும். யூடியூப்லயுமே போயிட்டு நீங்க அந்த மாதிரி சாஃப்ட்வேர் கோர்சஸ்ன்றத சர்ச் பண்றீங்கன்னா அதுக்கான உங்களுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் வரும். ஜாப்ஸ் சர்ச் பண்றீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா போட்டிருப்பாங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தென்காசியோ இல்ல திருநெல்வேலியில உள்ளவங்களோ அவங்களுக்குன்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல ஒவ்வொரு ரிலேட்டடான நியூஸஸ் போடும்போது உங்களுக்கு அதுல ரிஃப்ளெக்ட் ஆகி அதை பார்த்துட்டு நீங்க வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதனால நம்ம நிறைய பேரை பீப்புளை ரீச் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே மேம். அது இல்லாம இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபியூச்சர் கம்பெனிஸ் எப்படி அஃபோர்ட் பண்றாங்க அண்ட் இதோட எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா? கண்டிப்பாக. இப்பவே பாத்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனில என்கிட்டயே வந்து இப்போ ரீசெண்டா ஒரு 2-3
கம்பெனில வந்து வந்திருந்தாங்க. அதாவது டிஎன்பிசி ஒரு சார் ஆக்சுவலா நான் ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து நான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆப்டிடியூட்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த சார் நான் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து மேம் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், ஏன்னா டெக்னாலஜி ரிலேட்டடா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்கும், நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க. அப்போ இல்ல சார் நான் இன்னும் அதை சொல்லி கொடுத்தேன். ஏன் மேம் நீங்க அந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணல, ஸ்டார்ட் பண்ணுங்க, எனக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு அன்பு ஃபவுண்டேஷன், அவங்க கிட்ட நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சோ அவங்க எனக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு. ஏன்னா நிறைய வாண்டட் இருக்கு எனக்கும், நான் கேள்விப்பட்ட அதனாலதான் இந்த கொஸ்டினே மட்டும் நான் இது ஓகே ஓகே ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் வேணும். கண்டிப்பா வேணும். அவங்களோட கம்பெனி நேம் ப்ரொமோட் பண்றதுக்கு லைக் அவங்க பண்ற ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ண. எஸ் எஸ் ஆமா. அப்படி இருந்து அந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பர்சன் தனியா இருந்தா மட்டும்தான் அவங்களால ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ண முடியும். ஒரு யூடியூப் சேனலுக்கு அவங்க ஒரு தமிழ் கிரியேட் பண்ணி யூடியூப் சேனல்ல எப்படி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. கூகுள் ஆட்ஸ்ல அந்த யூடியூப் சேனலை எப்படி வந்து ப்ரமோட் பண்றது அப்படின்றத பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஒரு வேலைக்கு சர்ச் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஆல்ரெடி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வேலைக்கு சர்ச் பண்ண போறீங்கன்னா லிங்க்டின் வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் டு சர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அது நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. நீங்க அந்த லிங்க்டின்ல எல்லாமே ஜாப் ரிலேட் நீங்க பாக்குறது, ஒரு மார்க்கெட்டிங் ரிலேட்டடா இருக்கட்டும், இல்ல டெக்னிக்கல் ரிலேட்டடா சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், இந்த ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டெக்னிக்கலோ நான் டெக்னிக்கல் ரிலேட்டடான எல்லாமே லிங்க்டின்ல இருக்கும். சோ அந்த லிங்க்டின்ல எல்லாம் இந்த மாதிரி போஸ்ட் போட்டுதான் வந்து எப்படி ரீச் பண்ண வைப்பாங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாண்டட் இருக்கத பப்ளிக்கு வந்து ஷோ பண்றாங்க, தெரியப்படும். அதை பார்த்து அவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். சோ அப்ப லிங்க்டின் ஒரு மார்க்கெட். அப்ப இந்த மாதிரி லிங்க்டின் பிளாட்ஃபார்முக்கு தனியா எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணுவாங்க இந்த மார்க்கெட்டிங்காக, இதை எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், அமேசான் இருக்கட்டும், இல்ல எல்லாருமே கண்டிப்பா ஒரு மார்க்கெட்டிங் தனி ஒரு டீமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாமே இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், ஒரு பேஜ் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணி எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்றது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து ஸ்ட்ராட்டஜியை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே ஓகே மேம், இந்த நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது நானும் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், நீங்களும் சீக்கிரம் இந்த இது ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்லயே ஸ்டார்ட் பண்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து நாம வந்து கூடி சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அது ரிலேட்டடா மேம்கிட்ட கொஸ்டின் கேட்கலான் இருக்கேன். மேம் அது எப்போ ஸ்டார்ட் பண்றதா என்ன ஐடியா இருக்கு? அது இப்போ நெக்ஸ்ட் மந்த்ல வந்து அதுக்கான நிறைய ரெக்யூர்மெண்ட் எல்லாம் தேவைப்படுது. ஸோ அதுக்கு நாம வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த கோர்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஜூன் இல்ல ஜூலைல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னொன்னு இது வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்க நிறைய பேர் வந்து இப்பெல்லாம் ஃபினான்ஷியலா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், கேர்ள்ஸ் மெயினா சொல்றேன், மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃபினான்ஷியலா நிறைய சப்போர்ட் தேவைப்படும். அப்போ நீங்க வேற சென்னையில போயோ இல்ல பெங்களூர்ல போயோ ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் எடுத்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ்ல நீங்க ஃப்ரீலான்சிங்ல ஒர்க் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நாங்க மெயினா கேர்ள்ஸுக்கு அடுத்த இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கொண்டு வர போறோம். தனியாவும் எல்லாருக்கும் செப்பரேட்டாவுமே இன்ஸ்டியூட் மூலமா நாங்க இந்த கோர்ஸை கொண்டு வரலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். தேங்க்யூ ரஞ்சித். இந்த மாதிரி நீங்க இந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி டவுட்ஸ் கேட்டு அது நான் வந்து நிறைய பேருக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி மேம், உங்களை மீட் பண்ணதுக்கும் பிளஸ் இந்த இன்டர்வியூ நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்யூ மேம். அண்ட் உங்கள்கிட்ட நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கேன். சீக்கிரம் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை நான் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லலாம், நான் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்களும் ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா மறக்காம மேம் கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.